ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மிதுன ராசிக்காரர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது? இது நாள் வரைக்கும் கிரக பலன்கள் என்ன கொடுத்துச்சு? இதற்கு மேல் எப்படிப்பட்ட பலன்களை கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மிகவும் அமைதியாகவும் எளிமையாகவும் பழகக்கூடியவர்கள் தான். கிரகங்கள் எல்லாம் சரியான நிலையில தாங்க இருக்கு. சில இடங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும், உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க. எளிமையான முறையில் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேங்க, ஒரு தோழியாக என்னால் முடிந்தது இதை எளிமையாக சொல்கிறேன். இதன்படி செயல்படுத்தி பாருங்கள், வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் தெய்வத்தின் அனுகிரகம் இருக்குங்க. ஏன்னா இவங்க சிவனோட அருளை பெற்றவர்கள், சிவன் மாதிரி சிவனுக்கு பிடித்தவர்கள். எந்த விதத்திலையும் இவங்க யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க, யாரோட வாழ்க்கையும் இவங்க எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை இறைவன் எப்படிங்க வெறுப்பாரு? உதவி பண்ணுறவத்தில் இவங்கள மாதிரி ஒரு ஆட்கள் கிடையாது. எத்தனையோ பிள்ளைகளுக்கு கல்வி அப்படின்னாலே போதும், கல்விக்கு ஏதாவது உதவின்னு நீங்கள் கேட்டாலே போதும், இவங்கெல்லாம் தூக்கி கொடுப்பாங்க. படிக்க வைக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். அது எந்த வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, எதிரி வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த தலைமுறை படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மிதுன ராசிக்காரர்கள் தெளிவாக இருப்பார்கள், புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, புதன், இவங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அறிவு கூர்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுதான் எல்லாரும் நல்லா இருக்கணும், படிக்கணும், எல்லாரும் ஒரு நல்ல தகுதியில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவங்க எல்லாருக்கும் உதவி வாரி வழங்குவாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு உதவின்னு யாராவது செய்வாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்க கஷ்டப்படணும்னு எதிர்பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்க காசு திமிரு, இவங்கெல்லாம் என்னைக்கு கீழே விழுவாங்க நான் பார்க்காமையே போயிடுவெல்லாம் கங்கணம் கட்டிக்கிட்டு இவங்க வாழ்க்கையில் விளையாடினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நல்லது செய்தாலும் இதான் எனக்கு நிலைமையான்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? கிடையாதுங்க. அது ஏதோ ஒரு சின்ன நம்மளோட தவறுக்கு நம்ம சின்னதாக ஒரு பிரச்சனையை தண்டனையை அனுபவிச்சுட்டு போகிறோம்னு நினச்சிக்கோங்க. ஆனால் உங்களுக்கே இவ்வளோ பெரிய கொடுமையை பண்ணவங்களுக்குலாம் எந்த மாதிரியான தண்டனையை இறைவன் தருவான்னு அவங்க அதை பார்த்துக்கிட்டோம். ஆனால் உங்களுக்கு என்றைக்கும் பிரச்சனை கிடையாதுங்க. ஓரளவுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், மீண்டு வந்துடுவீங்க, கவலையே பட தேவையில்லை. முடிந்த வரைக்கும் கவலை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு அர்த்தங்க. நீங்கள் எப்பயும் ஒரு கவலையிலே இருந்துகிட்ருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் நடந்துருச்சு, இந்த பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன், நான் எப்படி வெளியே வருவேன், என்னால் எதுவுமே பண்ண முடியலன்ற ஒரு எண்ணத்திலே இருக்கிறதுனால தான் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் உண்மையிலே அப்படிப்பட்டவங்க கிடையாதுங்க. உங்களால் எல்லாமே முடியும். மற்றவங்களே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்கள் நல்லா இல்லாமல் போயிட முடியுமா? அது ஏன் உங்களுக்கு தெரியல? அதனால தான் இன்னைய வரைக்கும் குழப்பிக்கிறீங்க போட்டு. குழப்பெல்லாம் தேவையில்லைங்க. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க. நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு, புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு. இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ட, ரொம்ப துன்பப்பட்டுட்ட, பரவாயில்ல போ, இது மேலே நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ என்னை வச்சு செஞ்சுக்கோ, நல்லா யோசித்து பலன் அடைஞ்சிக்கோ அப்படின்ட்டு உங்களுக்கு புதன் பகவான் ராசிநாதன் பயங்கர சப்போர்ட் பண்ணுறார். எதை செய்தாலும் தெளிவாக செய்வீங்க, இனிமேல் சரியான முறையில் செய்வீங்க. எல்லாருக்குமே தெரியும் இவங்க எப்படி இவ்வளோ கரெக்டாக பண்ணுறாங்க, எது பண்ணாலும் இவங்க யோசித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட சிந்தனைகள் தெளிவாக இருக்கும், வேலை செய்ய விதமும் தெளிவாக இருக்கும், வழி நடந்து போகிற விதமும் தெளிவாக இருக்கும். அப்புறம் என்னங்க, எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு, கவலைப்படாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க. நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை தரார், தொழில் வளர்ச்சியை கொடுக்குறார். இப்போ புதன் பகவான் உங்களை சிந்திக்க வைக்கிறாரு, இவர் தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் பொழுது எப்படி ஆகும்? சரியான தொழிலாக தேர்ந்தெடுப்பீங்க. இது நாள் வரைக்கும் அந்த தொழிலில் தோல்வியே இருக்கும், அது என்ன காரணம்னு கண்டுபிடிப்பீங்க. இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, இப்போ அந்த பிரச்சனை எந்த இடத்துல இருக்குது, ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத யோசிப்பீங்க. இதெல்லாம் புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்படுவீங்க. வேலை சுமை குறையும், வேலை பலுவாக இருந்திருக்கும், எவ்வளோ வேலை செஞ்சாலும் வேலை இருந்துகிட்டே இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ ஈஸியாக குறையும். உங்களுக்கான வேலையை மட்டும் செய்வீங்க, வெளிப்படையாக இருப்பீங்க. அதே போல் நண்பர்கள் வட்டாரம் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ உறவுகளும் நண்பர்களும் உங்களை சூழ்ந்துக்குவாங்க.
பார்த்துக்கோங்க, பழகுங்க, தப்பே கிடையாது. எல்லாரும் இருக்கணும். நீங்கள் அப்படி தானே விரும்புவீங்க, எல்லாரிடமும் அன்பாக பழகணும் தானே ஆசைப்படுவீங்க. அதுக்கான காலகட்டம் தான் இது. இருந்தாலும் செஞ்சதெல்லாம் அந்த மாதிரியான தவறுகள்லாம் செஞ்சிடாதீங்க. யார் எது சொன்னாலும் கேட்டு அதைப்படி செயல்படுத்தி பொருளாதார விரயத்தெல்லாம் ஏற்படுத்துனீங்க இல்லையா, அதெல்லாம் செஞ்சுக்காதீங்க. தேவையில்லாத வீண் பழிகள்லாம் ஏற்றுக்காதீங்க. எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு என்ன பழகணுமோ அதை மட்டும் பழகிட்டு, என்ன வேணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு வெளியே வந்துகிட்டே இருங்க. அதுதான் காலத்துக்கும் அந்த உறவு நீடிக்கும். ரொம்ப கிட்ட நெருங்கி பழகும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனை தோன்ற ஆரம்பிச்சிடும். அதனால் தூரமாக வச்சு கடைசி வரைக்கும் பயணம் பண்ணிக்கிட்டு போங்க. உறவுகளும் கசந்துக்காமல் போயிட்டே இருக்கலாம். சூரியன் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்காருங்க. சூரிய பகவான் தான் இப்போ கொஞ்சம் சரியில்லை. இதனால் என்ன பெரிய பிரச்சனையானா கொஞ்சம் சூரியன், ஏன்னா நவகிரகங்களில் தலைவன் இல்லையா, அவர் சரியாக இருந்தால் தான் நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். இப்போ கொஞ்சம் தவறாக இருக்கும் பொழுது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, செய்யக்கூடிய வேலையெல்லாம் சரியாக செய்யுங்க. பார்த்து நிதானமாக செய்யுங்க. யாரோ செய்த தவறை கூட உங்கள் பேரில் பழியாக மாற்றி விட்டுருவாங்க. வேலை செய்யும் இடத்தில் மட்டும் கரெக்டாக கவனமாக இருங்க. அதே போல் தந்தை வழி உறவுகளால் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துலேருந்து பிரச்சனை வரவும் வாய்ப்பு இருக்குது. குலதெய்வத்தினோட அனுகிரகம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் பேசுறது, தேவையில்லாமல் வம்பு வழக்கு போடுறது, இது எல்லாமே உங்களை சுற்றி பண்ணுறதுக்கான ஆட்கள் இருக்குது. பொறாமைப்படுவதற்கும் ஆட்கள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எப்போதுலேருந்தே என்ன பொறாமப்பட்டுட்டு தாங்க இருக்காங்கன்னா, புதுசாக மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பேர் எந்திரிச்சு வராங்க. இவங்கெல்லாம் அப்படி, இவங்கெல்லாம் இப்படின்னு சொல்லிட்டு உங்களை எரிச்சல் கிளப்புறதுக்கு வராங்க. நிதானமாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாக போயிடுங்க. அதே போல் அரசாங்கத்திலேருந்து ஏதாவது உதவி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு தாமதமாகலாம், இல்லை கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன ஏதுன்னு உடனடியாக பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் கொஞ்சம் அலட்சியப்படுத்தினாலும் உங்கள் ஃபைலை தூக்கி இடைய போட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அதனால் இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் உங்களோட கவனம் தேவை. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சமும் சரியில்லாமல் தாங்க இருக்குது. இந்த கிரகமும் கொஞ்சம் சரியில்லை. செவ்வாய் சரியில்லைன்னா பெரிய பிரச்சனை எதுவும் வராதுங்க. ஏன்னா அவர் குறிப்பிட்ட நாட்கள் தானே இருக்க போகிறாரு. அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் சரியில்லாத பொழுது இடம் வாங்கிறது, விற்கிறது, இல்லை ஏதாவது செய்கிறது, வீட்டை புதுசாக ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வண்டி வாகனம் வாங்கணுன்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அந்த காலம் கொஞ்சம் சிறிது காலம் போகட்டும். செவ்வாய் சரியான இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு அமைப்பு மாறிடும். அப்போ உடனடியாக நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். அது சரியான அமைப்பில் வந்துடும், தவறு நடக்காது. அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ எதாவது செய்தீங்கன்னா பொருளாதார இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவறுதல் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க, அது ரொம்ப முக்கியம். ஹெல்மெட் போடணுமா போட்டுட்டு போங்க. வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டாதீங்க. நியாயமாக ஓட்டிக்கிட்டு கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வந்தீங்கன்னா சரியாக போயிடும். ஏன்னா எதிர்க்க வரவங்க எப்படி வராங்கன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் நாம் கொஞ்சம் சரியாக போவோம், பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாயிடும். முருகன் வழிபாடு சிறப்பான ஒன்றுங்க. முருகனை வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமையில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை செவ்வாய் கிழமையில் செவ்வாய் ஹோரையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை எதுவும் வராதுங்க. செவ்வாய் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு கட்டிகிட்டு இருக்கங்க, ஏற்கனவே கட்ட ஆரம்பிச்சிட்டங்கன்றவங்க ஒன்றுமே கிடையாது. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி, இல்லை நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, ஏற்றி வச்சுட்டு வாங்க. கூடிய விரைவில் வீடு கட்டுறீங்களா கடகடன்னு எழும்பிடும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே நடந்துடும். புதுசாக தொடங்குறவங்க மட்டும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணிவிட்டு செய்யுங்க, வேறு வழி கிடையாது. சுக்கிர பகவான் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாரு. பொருளாதாரத்தை கொடுக்குறாரு, அதே போல் விரயத்தையும் கொடுக்குறாரு. சுப விரயமாக கொடுக்குறாரு. நல்ல விரயம் செய்ய சொல்லி உங்களை சொல்கிறார் சுக்கிர பகவான். நல்லா பண்ணுங்க, இந்த செலவு பண்ணிக்கோங்க, அந்த செலவு பண்ணிக்கோங்க, காலத்துக்கும் உங்கள் பேர் நிலைக்கும்படியான செலவுகளை பண்ண சொல்லி சுக்கிர பகவான் சொல்கிறாரு. பொருளாதார தடையெல்லாம் இல்லை. இப்போ இவ்வளோ நாளாக தடைப்பட்டு இருந்திருக்கும், இப்போ தடையெல்லாம் நீக்கிட்டார். தடையெல்லாம் நீக்கிட்டு இப்போ என்ன வேணும், என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க, நல்லா செலவாக பார்த்துக்கோங்கன்னு உங்களுக்கு கொடுக்குறாரு. அதை நீங்கள் தான் பார்த்து நிதானமாக செயல்படுத்தணும். அந்த அமைப்பில் வரும்பொழுது சரியான அமைப்பை ஏற்படுத்தி முழுவதுமாக அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க, விட்டுறாதீங்க. இந்த காலகட்டம்னா உங்களுக்கு அருமையான காலகட்டம். இதெல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா வெற்றி தாங்க. இதையும் மீறி என்னால் எதுவும் செய்ய முடியலைங்க, என் கையை மீறி போகுதுனாலும் வேறு வழி இல்லை. அந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு இதுதான் நடக்கணும்னு இருக்குது, அதையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உங்களை மீறி ஏதோ ஒரு சிலது நடக்குதுன்னும் போது அது இறைவன் செயல்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அமைதியாக விட்டுருங்க, எல்லாமே சரியாயிடும்.
மிதுன ராசிக்கு சந்திரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க. என்னங்க சந்திரன் சரியில்லைன்னா நான் எனக்கு என்னங்க பண்ணுறதுனா ஒன்றும் தேவையில்லை. மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஆசைப்படாதீங்க. கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க. எது எனக்கு சரிப்பட்டு வரும், எது எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே இந்த பிரச்சனையே வராதுங்க. சந்திரன் பகவானால் பெரிய பிரச்சனை யாருக்குமே கிடையாது. இருந்தாலும் சில பிரச்சனைகளை நம்ம சாதாரணமாக நினைக்கும் பொழுது அது பெருசாயிடும். அதை தவிர்ப்பதற்கு தான் இதையே நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. மனசு அளவில் நீங்கள் எந்த விதத்துலையும் பழைய சிந்தனைகளோ இல்லை தேவையில்லாத எண்ணங்களையோ வளர்த்துக்காதீங்க. இந்த சூழ்நிலை இன்றைய நிலைமை என்னவோ அதை மட்டும் சிந்தித்து செயல்பட்டாலே போதும் சரியாயிடும். அதே போல் சந்திராஷ்டமம் வரும் பொழுது ரொம்ப மிக கவனமாக இருக்கணும். சந்திரன் சரியில்லாத பொழுது சந்திராஷ்டமத்தையும் நம்ம கவனமாக தான் பார்த்தாகணும். வேறு வழி கிடையாது. அன்றைய தினம் எந்தவித புது முயற்சி எதுவுமே பண்ணாதீங்க. எப்பயும் செய்துக்கிட்டு இருக்க வேலையை செய்யுங்க. அதே போல் அன்றைய தினம் திருமணம்லாம் வைக்கிறவங்களா இருந்தால் வச்சிடாதீங்க. ஒரு நாள் தள்ளி வைங்க, இல்லை கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் தள்ளி கூட நல்ல நாளாக பார்த்து வச்சுக்கோங்க. சந்திராஷ்டமத்தன்னைக்கு எந்தவித நல்ல முயற்சி நல்ல வேலை எதுவுமே செய்யாதீங்க. அது தடைப்பட்டுடும், இல்லை கஷ்டத்தை கொடுத்துரும். வாழ்நாள் முழுக்க நம்ம கஷ்டப்படுறா போல் இருக்கும். அதே போல் அன்றைய தினம் வீண் விவாதம், சண்டை, சச்சரவு அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. நிதானமாக இருங்க. அன்றைய தினம் மட்டும் அமைதியை கடைப்பிடிச்சே ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா சந்திரன் சரியில்லாமல் அஷ்டமத்துக்கு போகும் பொழுது நமக்கு வீண் விரயங்கள், வீண் செலவு, வீண் பழி, வீணாக எல்லாமே வந்து சேர்ந்துடும். அதனால் அன்றைய தினம் ஏற்கனவே சந்திரன் சரியில்லை, இதுவும் அஷ்டமம் ஆகும் பொழுது நமக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறோம். ஒன்றும் இல்லை, இஞ்சி மட்டும் எடுத்துக்கோங்க உணவில். வேறு ஒன்றும் வேணாம். அன்றைய தினம் ஏதோ ஒரு விதத்தில் சிறியதாக ஒரு துடுக்களவுக்கு இஞ்சி சாப்பிட்டுடுங்க. சந்திர பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார். அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் தொடர்ந்து உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான். சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். நீங்கள் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் வெற்றியாக வந்து விடும். அதே போல் நீங்கள் செய்த நல்லது எல்லாமே உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக சனி பகவான் கொடுப்பார். யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு எங்கேயோ நீங்கள் வந்து பணம் கொடுத்துருப்பீங்க. ஒரு குடும்ப செலவுக்கோ இல்லை பள்ளி படிப்புக்கோ குழந்தைங்களுக்கோ ஏதோ கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு திருப்பி செய்வாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அது செய்யாமையும் போகலாம். அவங்க உங்களுக்கு நன்றியாக இருப்பாங்கன்னு கூட எதிர்பார்க்காதீங்க. அவங்க நன்றி கட்டத்தனமாக கூட நடந்திருக்கலாம். ஆனால் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது வரும். அதுதான் நீங்கள் செய்த புண்ணியம். வேறு எங்கேயாவது இருந்து கூட வர்றது. அவங்க யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு எதுவும் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுவாங்க. இதையெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கும் பொழுதே தெரியும். நம்ம செஞ்சவங்க யாரும் நமக்கு திருப்பி செய்ய மாட்டாங்க. ஆனால் வேறு எங்கேயோ இருந்து அந்த உதவி நமக்கு நன்மையாக வந்து சேரும். அதை போல தான் இப்போ சனி பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செய்த நன்மைகள் அத்தனையும் புண்ணியமாக உங்கள் வாழ்க்கையை வந்து அடைய போதுங்க. இனிமேல் ஜெயிச்சிருவீங்க. எப்படியா இருந்தாலும் நீங்கள் நன்மை செஞ்சுருப்பீங்க. நான் எந்த நன்மையுமே செய்யலைங்க, எனக்கு எதுவுமே வராதுன்றீங்களா? அதெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நிறைய நன்மைகள் செய்வீங்க. எத்தனையோ பேருக்கு இது வரைக்கும் செஞ்சுருப்பீங்க. அந்த ஒரு குணம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. அன்றைய தினம் அது ஒரு விஷயமாக கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு சனி பகவான் ஏற்பாடு பண்ணியிருக்கார். நிறைய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க வாழ்க்கையில். சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுத்து வாழ்க்கையின் முறையை மாற்றி அமைச்சு நல்லபடியாக போ, இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ட, இனிமே உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறாரு இப்போ சனி பகவான் உங்களுக்கு. பரவாயில்லைங்க, ஏற்றுக்கோங்க. கஷ்டத்தை பார்த்து நம்ம சந்தோஷத்தையும் பார்க்க போகிறோம். சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. கஷ்டத்திலேயே சந்தோஷமாக வாழ்ந்தாச்சு. சந்தோஷத்தில் சந்தோஷமாக வாழறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க, நல்லா இருப்பீங்க, கவலையே படாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது ஓரளவுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு. இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் இருக்கும். வீண் விரயத்தில் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் வீண் விரயத்தை ஏற்படுத்தும். பொருளாதார வரவு கொடுத்துட்டு இருந்தார் ஏற்கனவேனா அதே தான் போய் தொடர்ந்து பண்ணிகிட்ருப்பார். அதனால் அவர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கல உங்களுக்கு. என்ன ஒன்று, மனோ தைரியத்தை மட்டும் கொடுக்குறாரு. தைரியமாக இரு, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கொடுக்குறாரு. பொருளாதார தடையும் ஏற்படுத்துகிறார். வரவு இல்லாமல் தடை ஏற்படுத்துகிறார். இருந்தாலும் மனசுக்குள்ளே உங்களுக்கு தைரியமாக தான் இருப்பீங்க. ரொம்ப தைரியமாக தான் இருப்பீங்க. வரலனாலும் நான் பார்த்துக்குவேன்ற இடத்துல அதுவும் அவர் தான் பண்ணுறார்.
இப்போ இந்த நடுநிலையாக இருந்துக்கிட்டு இவர் இந்த 2ஆம் கட்ட வேலை பார்க்குறதுன்றது இப்போ ராகு பகவான் பண்ணுறாரு, கேது பகவானும் பண்ணுறாரு. கேது பகவானால் புதிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது, புதிய எதிரிகள்லாம் உருவாக்க போகிறது கிடையாது. ஆனால் பழைய எதிரிகளை திருப்பி தூண்டி விட ஆரம்பித்தாலும் வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ நீங்கள் எப்பயோ பிரச்சனை இருந்திருக்கும், அது பல வருஷங்களுக்கு அப்புறம் அதை பார்த்து கூட இருக்க மாட்டேங்க. ஆனால் இப்போ திருப்பி தளர் தூக்க வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக இருங்க, வேறு ஒன்றும் வேணாம். கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சு தான் ஆகணும். எதையாவது கடன்னு ஏதாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறேன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. சரியாக போயிடும். காலம் வரும், கனிவாக இருக்கும், நல்லது கெட்டது சொல்லும், நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் காயத்திற்கு மருந்தாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுளும் காலமும் தாங்க. அது ரெண்டும் சரி பண்ணிடும். நிம்மதியாக இருப்பீங்க. வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்குது. இறைவனோட அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்குது. தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. விநாயகர் வழிபாடு சிறப்புங்க. உங்களுக்கெல்லாம் காலத்துக்கும் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதே போல் எந்த காரியங்கள் எடுத்தாலும் முழுமையாக செய்ய முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ நாளாக காரிய சித்தியே கிடையாது, நடுவில் தடைப்பட்டிருக்கோம். இப்போ அதை முழுமையாக பண்ணனாலும் விநாயகரை வழிபாடு செய்துட்டு பண்ணுங்கள். முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். பயப்படவே பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. வாழ்க்கையில் கிரகநிலம் எல்லாத்தையும் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்கு. நவகிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுத்துருக்கு. இறைவனோட அனுகிரகம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எல்லாமே சரியான அமைப்பில் இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இனி வரக்கூடிய காலமெல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது. எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.